வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர ராசி நேயர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்குது அதுதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகர ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அவங்கள மாதிரி உழைப்பு முடியவே முடியாதுங்க. கடினமான உழைப்பு உழைக்கக்கூடியவர்கள், தான் நினச்ச காரியத்தை எப்படி போராடியாவது ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அந்த மாதிரி அவங்களோட அந்த உழைப்பு திறமையும் நம்ம சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். நினச்ச காரியத்தை ஜெயிச்சே தீருவாங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி பிடிவாத குணம் கொண்டவர்கள், ஓகேவா, சுயமரியாதை அதிகம் கொண்டவர்கள். இந்த இதெல்லாம் யாரை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர ராசி அன்பர்களாக சொல்ல முடியும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் கௌரவம் பார்ப்பாங்க. அதில் அதையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ சுயமரியாதை, கௌரவம், இது எல்லாத்துக்குமே மகர ராசிக்காரங்களாம் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும். ஆனால் அதே நேரத்தில் இது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கௌரவம் பார்க்குறது ஒரு ஸ்டேஜில் வரட்டு கௌரவமாக போயிடும். வரட்டு கௌரவம் பார்த்துருவாங்க ரொம்ப. அந்த கௌரவம் முத்தி போய் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரட்டு கௌரவம் ஆயிடும். அந்த வரட்டு கௌரவத்துக்கு நீங்கள் போகக்கூடாது ஒன்று. அதே மாதிரி என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் ஆட்சி போடுற வீடு அது. அதனால் என்னன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரே பிள்ளையாக இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பா விட்டு நீங்கள் தனி கொடுத்தணும் போகணும்னு நினைப்பீங்க. ஏன்னா நான் சொல்கிறது தான் கேட்கணும், எனக்கு தான் மரியாதை இருக்கணும், என் பேச்சை தான் எல்லோரும் கேட்கணுங்கிற மாதிரியான மனப்பக்குவம் கொண்டவர்கள் நீங்கள், ஓகேவா. அப்போ நான் எனக்கு தனியாக எங்கே மரியாதை கிடைக்குமோ நான் அங்கே தான் இருப்பேங்கிற மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் தான் நீங்கள். அதே மாதிரி கோவம் வந்துருச்சுன்னா ரொம்ப உச்சமாக போயிடும். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெறுற வீடு. அதனால் கோவம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப உச்சமாக போயிடுவீங்க. அது யார் பொண்டாட்டியா பிள்ளையா அம்மாவா அப்பாவா அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. தூக்கி விட்டேஞ்சிட்டு நீங்கள் பாட்டு வந்துடுவீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய வேண்டிய விஷயம். ஏன்னா இயற்கையாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குணங்கள்லாம் உண்டு, அப்படி அமைக்கப்பட்டிருக்கு இந்த இயற்கையின் படைப்பு உங்களுக்கு. அதனால் இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இந்த நெகட்டிவெலாம் தவிர்த்துக்கிற வகையில் தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்குறதெல்லாம் கடைசி வரையும் உங்கள் கூட இருக்கும். இல்லைன்னா பாதியிலே இதெல்லாம் போயிடும். மகர ராசிக்காரர்கள் பல பேருக்கு அந்த சிக்கல் இருக்குது. எல்லாமே நல்லா செய்வாங்க, இந்த குணநலங்கள்னால அதாவது என்ன பண்ணுறது, வரட்டு கௌரவம் பார்க்குறது, இல்லைன்னா என்ன பண்ணிடுறது அப்படின்னா நான் சொல்கிறத தான் கேட்கணும், எல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்கிறது. அப்புறம் இந்த மாதிரி குணங்கள்னால என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க உருவாக்குனது எல்லாமே அவங்களே அழிக்கிற மாதிரியான சூழ்நிலையில் கொண்டு விட்டுரும். அதனால் மகர ராசி நேயர்கள் எப்பயுமே என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். கொஞ்சம் தன்னை சார்ந்தவங்களோட பேச்சையும் கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். தாம் போகிற ஸ்பீடுக்கு போயிட்டே இருக்கக்கூடாது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உத்திராடம் 2, 3, 4 சரிங்களா, திருவோணம் 1, 2, 3, 4 ஓகேவா, அப்புறம் அவிட்டம் 1, 2. ஆக மொத்தம் 9 பாதம். 9 பாதத்தில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரமும் வருது. ஆக இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உத்திராடம் அப்படிங்கிறது வால் நட்சத்திரமாக வருது, திருவோணம் அப்படிங்கிறது முழு நட்சத்திரமாக வருகிறது, அவிட்டம் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா அது தலை நட்சத்திரமாக வருது. ஆக உத்திராடம் சிறப்பாக இருக்குமா, திருவோணம் சிறப்பாக இருக்குமா, அவிட்டம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவிட்டம் சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். சரிங்களா. ஏன் அவிட்டம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரம். அங்கே செவ்வாய் உச்சம் பெறுற இடம், புரியுதா. அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரம். அது எப்படி நல்லாயிருக்கும், அது சனியோட வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கு செவ்வாய்க்கு ஆகாது தான். அவிட்டம் கொஞ்சம் சிக்கல் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அங்கே செவ்வாய்க்கு உச்சம் பெறுற இடமாக இருக்கிறதுனால அவிட்டம் சிறப்பாக இருக்கும். எது அவிட்ட நட்சத்திரக்காரவங்க யார் மகர ராசியில் இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் சிறப்பாக இருப்பாங்க. ஏன்னா அடுத்த உத்திராடம் பார்த்திங்கன்னா யாரோட நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சூரியனோட நட்சத்திரம். சூரியனோட நட்சத்திரம் சனியோட வீட்டுக்கு வரும்பொழுது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. சரி, திருவோணம் நல்லா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, திருவோணம் யாரோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம். ஸோ சந்திரனோட நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவோணம் என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுக்கும் சனிக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒத்து போகாது. அதனால் அதுவும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும். அதனால் என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரத்துலேயும் ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கும், ஒன்று சுமாராக இருக்கும், ஒன்று சரி இருக்காதெல்லாம் சொல்ல முடியாது. ஏறத்தாழ 3மே அப்படி தான் இருக்கும். ஏன்னா 3மே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட
எதிர் அமைப்பில் உள்ளவங்க, அதாவது சூரிய பகவான் எதிரி கிடையாது, ஆனால் எதிர்கருத்து உள்ளவர். மற்றபடி சந்திரனும் சனியும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு எதிரிகள், செவ்வாயும் சந்திரனும். அப்படிங்கும்போது என்ன ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பை சனி பகவான் கொடுக்க மாட்டார். இது ஒரு பெரிய மைனஸ் இது. ஸோ அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர ராசிக்காரர்கள் எப்பயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். பட் இந்த காலகட்டம் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுது. ஏன்னா முதல்ல பெற வேண்டிய ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சரியாக இல்லை. ஏனென்றால் 3ல் இருந்த ராகு 2க்கு வந்திருக்கார். 2ல் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. 10ஆவதுக்கு இப்போ அங்கே ராகு வரும்பொழுது குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், மனசங்கடங்கள் ஏற்படும். விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட விபத்துகள், அதாவது உங்களுக்கு இல்லை, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ராகுவோட அமைப்பு. அங்கே கேது பார்த்திங்கன்னா 8க்கு வந்திருக்கார். கேது 8க்கு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். கேது எங்கே இருந்தார்? 9ல் இருந்தார். இப்போ 8க்கு வந்துட்டார். அப்போ 8க்கு வந்த கேது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஏன்னா 2 8ல் ராகு கேது வரக்கூடாது. 2 8ல் ராகு கேது வந்துச்சுன்னா அந்தளவுக்கு உடம்பையும் போட்டு படுத்தும், இந்த அடி வயிற்றில் ஏகப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தும். சரிங்களா? உறுப்புகளில் பிரச்சனையை ஏற்படுத்தும், பிறப்பு உறுப்புகளில் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேது வந்து இப்போ செய்வார். ராகு குடும்பஸ்தானத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துவார். ஏற்கனவே இருக்கக்கூடிய சனியோடு சேரும்போது இன்னும் அது அதிகமாகும். ஆக இப்போ சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலையாக இருக்குது மகர ராசிக்கு. அதனால் மகர ராசி அன்பர்கள் வந்து அதிகமாக கோயிலுக்கு போக வேண்டிய காலகட்டம் அது. கேதுக்காக திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், கீழப்பெரும்பள்ளம் இது போகணும். ராகு கேதுக்காக நீங்கள் ஸ்தலத்துக்கு போகணும். போய் கிரகஸ்தலத்துக்கு போய் அங்கே நீங்கள் வழிபட்டுக்கணும். பாம்போட ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் வழிபட்டுக்கணும். அப்புறம் நீங்கள் டெய்லி விநாயகர் வழிபாடு பண்ணணும். சதுர்த்தி மாதத்தில் 2 சதுர்த்திலையும் நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் விநாயகருக்கு. ராகுகால காளிக்கு போய் விளக்கு போடணும். அப்போ தான் ராகுவோட எதிர்ப்பு குறையும். துர்கைக்கு விளக்கு போடலாம். ஸோ இந்த மாதிரி இல்லை, காலபைரவருக்கு விளக்கு போடலாம். இதை மூலயமா செய்கிற வகையில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேதுவோட பிரச்சனை குறையும். சரி, இது இப்படி இருக்குது. அடுத்து குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு நாளைக்கு வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் வீட்டில் குரு இருந்தார். இப்பொழுது 6ஆம் வீட்டில் போய் அவரும் மறையிறார். ஓகேவா? ஸோ 6ஆம் வீட்டில் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் அதிபதி வந்து 6ஆம் வீட்டில் மறையிறது ஒன்றும் பெரிய கெடுதல் கிடையாது. ஓகேங்களா? இருந்தாலும் குரு மறைவது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. குரு பார்வை உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது சிறப்பு கிடையாது. எதிர்ப்பு அதிகமாக வளரும். ஒரு காரியத்துக்கு போகும்போது தடை அதிகமாக வரும், எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உடனே ஆலங்குடி கோயிலுக்கு போய் குருவை வழிபட்டுக்கணும். நீங்கள் எது செஞ்சாலும் யாராவது ஒரு குருவை வச்சு தான் செய்யணும், குருவை கேட்டுட்டு தான் செய்யணும். மனைவி இருக்கிறவங்க மனைவியை கேட்டு செய்யணும், அதேமாரி கணவனை கேட்டு செய்யணும் மனைவி. இந்த மாதிரி ஒரு மாதிரி அடுத்தவங்க கைகள்கிட்ட வந்து பீரியடை வந்து ரூலிங் பண்ண விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கக்கூடிய காலம் இது. இல்லைனா பல இழப்புகளை சந்திக்கிற மாதிரி வரும். ஏன்னா ராகுகேது நமக்கு அகென்ஸ்டாக இருக்குது, குரு நமக்கு அகென்ஸ்டாக இருக்குது, சனி பகவான் நமக்கு அகென்ஸ்டாக இருக்காது. ஆக 2 ராஜகிரகம் 2 பாம்புமே நமக்கு வந்து எதிரியாக இருக்கும்பொழுது இந்த காலகட்டம் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் பண்ணிக்கிறதா ரொம்ப நல்லது. ஏன்னா ஏகப்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும், விபத்தை கொண்டு வரும். சனி ராகும் சேரும்போது விபத்தை ஏற்படுத்தும். பைக்கில் போகும்போது வாகனங்கள் போகலாம், ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். புரியுதா? இல்லைனா தேவையில்லாத மனக்குழப்பங்கள், வீட்டில் எவனாவது வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு போயிடுவான் வெளியால். யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கக்கூடிய காலகட்டம் இது. அடுத்து சனி பயிற்சி பார்த்திங்கன்னா அந்த வருஷ கடைசியில் தான் வருது. சனி பேர்ந்தால் கூட உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சனி பயிற்சி இந்த வருஷ கடைசியில் தான் வருது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான் வருது. இப்போ கிடையாது சனி பயிற்சி, எதுவும் நடக்கலை. கும்பத்தில் தான் இருக்கார் சனி. அதனால் நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமை போய் துளசி மாலை போடுங்க, விளக்கு போடுங்க, ஆஞ்சநேயரை தீர்க்கமாக வழிபடுங்க. ஆஞ்சநேயர் ஒருத்தர்னால மட்டும்தான் இந்த சனி பகவானோட பிரச்சனையே தீர்க்க முடியும், வேறு யாருனாலையும் தீர்க்க முடியாது. அதனால் ஆஞ்சநேயரை தீர்க்கமாக வழிபடுறத உங்கள் நோக்கமாக வச்சுக்கிங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு, அடுத்த சனிப்பெயர்ச்சி வரைக்கும் அதை நீங்கள் மனசில் வச்சு செயல்பட்டுங்க. பொதுவாக உங்களோட மூர்க்கத்தனத்தை எங்கேயுமே காட்டிடாதீங்க. மூர்க்கத்தனத்தை காட்டினீங்கன்னா மாட்டிப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு மாட்டி விட்டு போயிடும். புரியுதா? அதனால் இந்த வருடம் மகர ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு நிதானித்து போகக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப வந்து ஒரு கான்ஷியஸாக இருக்க வேண்டிய டைம் வந்து இது.
திருமணம் செய்யலாமான்னா இப்போ வேணாம், இப்போ சூழ்நிலை சரியில்லை இந்த வருஷம், அதனால் திருமணம் செய்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். குழப்பமான சூழ்நிலை, வீட்டுக்கு ராகு வருது, வீட்டுக்கு ராகு வர்றது நல்லது கிடையாது. அதனால் ஒரு சனிப்பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது, இல்லைன்னா சில சிக்கல்களை ஏற்படுத்தும். குழந்த பிறக்கிறது கல்யாணம் ஆனவங்களுக்கு பிறக்கட்டும், அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஏன்னா அந்த இடம் சுத்தமாக இருக்குது, 5ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்தாலும் மற்ற கிரகங்கள் கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டு போயிடும், மற்றபடி ராஜ கிரகங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் புதுசாக குழந்தைக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா வேணாம். ஏன்னா 8ல் போய் கேது இருக்கார், பிறப்புறுப்பில் கேது இருப்பார். பெண்களுக்கு கர்ப்பப்பையில் அது காட்டும், ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்டு, விந்து உற்பத்தி ஆகக்கூடிய கிளாண்டை குறிக்கும் அது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்கும்போது அதை பிடிச்சிப்பார், அதில் பெருசாக ஒரு இது இருக்காது. அப்படியே குழந்த பிறந்தாலும் அதில் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். இல்லை அதாவது கண்ணு கை கால் ஊனம் மட்டும்தான் ஆரோக்கிய குறைபாடுன்னு நினைக்கக்கூடாது, உள்ளுக்குள்ளேயும் குறைபாடு இருக்கும். அது அந்த புள்ள 40-50 வயசு ஆகும்போது தான் வெளில தெரியும். இப்போ ஆயுசு குறைவானது, புத்தி கூர்மை குறைவான குழந்தைகள் இருக்கும். புத்தி பேதலிச்ச குழந்தை பிறக்கணும்னு அவசியம் இல்லை, புத்தி குறைவாக இருக்கிற குழந்தை பிறந்தாலும் நமக்கு ஆபத்து தான். இதா அப்போ குழந்தை முயற்சி புதுசாக எடுக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். இல்லை ஏற்கனவே குழந்தை கன்சீவானா அது நல்லபடியாக பிறக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. திருமணம் இப்போ வேண்டாம், ஏன்னா இப்போ தான் திருமணம் பண்ணால் குழந்தை பிடிக்கிறது சிறப்பாக இருக்காதுன்னு நான் சொல்லும் பொழுது, இப்போ போய் திருமணம் பண்ணுறதுங்கிறது அதுக்கான பலன் இல்லாமல் போயிடும். அதனால் திருமணத்தை தள்ளி வச்சுக்கிறது நல்லது. திருமணம் பண்ணாலுமே ஒரே பிரச்சனையான சூழ்நிலை தான் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால் திருமணத்தையும் தள்ளி வச்சிடலாம். தொழில் ஸ்தானத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, ஏன்னா குருவோட பார்வை தொழில் ஸ்தானத்தில் உழுவுது, 10ஆம் இடத்தில் உழுவுது, 12ஆம் இடத்துல அயனசைன ஸ்தானத்தில் உழுவுது, 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் உழுவுது. அதனால் பிரச்சனை குறைவாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கிறதோட வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறப்ப தான் நிம்மதி அதிகமாக இருக்கும் இப்போ இந்த காலகட்டம். காரணம் என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் குருவோட பார்வை உழுவுது. அதனால் கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கும். ஆனால் அங்கேயும் நீங்கள் போட்டி பொறாமையை வளர்த்துக்காமல் இருக்கும். அப்படி வளர்த்துக்காமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ஸோ இந்த வருடம் நீங்கள் நிதானித்து போகக்கூடிய வருடம் மகர ராசி அன்பர்களே. உங்களுக்கு எந்த கடினத்தையும் எந்த கிரகத்தினாலும் ஏற்படாமல் இருக்க எல்லாம் உள்ள கற்ப விநாயகரை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.